பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்துக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்பதை குறித்து இந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. அன்பானவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே யாருக்கெல்லாம் கர்த்தருடைய பயம் இருந்ததோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவர்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக, அது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறியது என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, ஒரு 2 மனுஷரை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். நாம் யோபுவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 1ஆம் அதிகாரத்தில் நாம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாக இருந்தான் என்று சொல்லி யோபுவை குறித்து வாசிக்கிறோம். அன்பானவருடைய பிள்ளைகளே, யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை குறித்து பிசாசு கூட யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அன்பானவருடைய பிள்ளைகளே, யோபு எல்லாவற்றிலேயும் அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவராக இருந்தார், கர்த்தருக்கு நடுங்குகிறவராக இருந்தார். அன்பானவருடைய பிள்ளைகளே, அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாமல் சில பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். சிநேகிதராலே தூஷிக்கப்பட்டார், மனைவினாலே தூஷிக்கப்பட்டார், பலவிதமான இன்னல்களுக்கு அவர் உள்ளானார். ஆனால் அன்பான பிள்ளைகளே, அவர் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை அவர் விட்டுவிடவே இல்லை. அன்பானவர்களே, என்ன கடவுள், இந்த கடவுள் எனக்கு பலவிதமான போராட்டங்களை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை தூஷிக்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருக்கு அவர் நடுங்குகிறவராய் இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோபுக்குள்ளே இருந்தபடினாலே, பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது? நாம் யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர் இழந்த எல்லாவற்றை மீண்டுமாக ரெண்டத்தனையாக அவர் பெற்றுக்கொண்டார். அன்பார்ந்த பிள்ளைகளே, யாருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ, அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி யோபுவின் வாழ்க்கையின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 2வதாக, தாவீது எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்தார். அன்பார்ந்த பிள்ளைகளை, தன்னை கொல்ல தேடினதான சவுலை கர்த்தர் ஒரு கட்டத்தில் ஒரு குகையிலே தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். தாவீதோடு இருக்கிறவன் சொல்லுகிறாரு, கர்த்தர் உங்கள் கையில் இவர் ஒப்பு கொடுத்துட்டாரு, நீங்கள் இவருடைய கதையை முடித்து விடுங்கள், கொன்னிடுங்கன்னு சொல்லி சொன்ன பொழுது தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் அவரை அடித்தால் ஒழிய, அல்லது அவரே அவருடைய காலத்தில் மரித்தால் ஒழிய, நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக என் கையை நீட்ட மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். சவுலுக்கு தாவீது பயப்படவில்லை, சவுல் மேலே இருந்ததான அபிஷேகத்திற்கு தாவீது பயந்தார். ஆனால் சவுலுடைய சூழ்நிலை என்ன? அந்த அபிஷேகத்தை கூட இழந்த ஒரு மனுஷன், கர்த்தருடைய ஆவியை இழந்து பிசாசின் ஆவியினாலே பீடிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் ஒரு காலத்தில் அவர் கர்த்தருடைய ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டார் என்று கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்குள்ளே இருந்தபடினாலே அந்த பயம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை அவருக்கு தேடித்தந்து எல்லாவற்றிலையும் ஒரு ஜெயமுள்ள ஒரு மனுஷனாய் தாவீது இருந்தார். 2 விஷயங்களில் தாவீது பாவம் செய்கிறார். அந்த 2 விஷயத்திலையும் கர்த்தர் அவரை கண்டித்து உணர்த்தின பொழுது உடனடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய தவறை திருத்தி கொண்டார், தன் பாவி என்பதை ஒத்துக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற அந்த பயம் யோபுக்குள்ளும் தாவீதுக்குள்ளும் இருந்தபடினாலே அவர்கள் வாழ்க்கையை ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஒரு இழந்ததை ரெண்டத்தனையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையாக அவர்கள் வாழ்க்கை இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுவோமா? கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன். பலவிதமான இன்னல்கள் யோபுக்கு வந்தது, ஆனாலும் கர்த்தரை விடவில்லை, கர்த்தருக்கு பயப்படுகிறதை விடவில்லை. அது நிமித்தமாக வசனம் சொல்லுகிறது, யோபு 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு கர்த்தருக்கு நடுங்குகிறவனாக பயப்படுகிறவனாக இருந்தபடியினால
எதை இழந்தாலும் தேவ பயத்தை அவன் இழந்து போகாதவனாக இருந்தபடினால கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எனவே நாம் கர்த்தருக்கு எல்லா விஷயத்திலையும் பயந்திருப்போமாக. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக, ஜெயமான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் ஆண்டவர் யோபு உமக்கு பயந்தபடினால ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தீர் தகப்பனே. தாவீது ஆண்டவரே உமக்கு பயந்தவர் இருந்தபடினால் ஆண்டவர் எல்லாவற்றிலையும் ஒரு ஜெயத்தை அவருக்கு கொடுத்தீர் தகப்பனே. நாங்களும் யோபுவை போல தாவீதை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக, பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடிய அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.